ஹலோ வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்களா? ஸோ வீடியோ விலாக் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும், நம்ம புதுக்கோட்டை ஆசிஃப் பிரியாணி தான். ஸோ எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி இப்போது ஆல்ரெடி ஒரு 6 months இருக்கும். பட் நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் போயிருந்தோம். ஸோ இந்த வீடியோ தான் விலாகாக எடுத்து உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட ரிவ்யூ வந்து எல்லோரும் ஆல்மோஸ்ட் போயிருப்பீங்க. என்னோடய பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிஃப் பிரியாணியோட அவுட்லுக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ஆல்மோஸ்ட் அவ்வளோ வாவ் அப்படின்னு இருந்தது. பிகாஸ் புதுக்கோட்டையோட எல்லா ஒரு என்ன சொல்கிறது, அவளோட புகழ்ச்சி பெருமைகள் புதுக்கோட்டை உள்ள எல்லாமே அங்கே ட்ராயிங் பிக்சரைஸ்டாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உண்மையாகவே பக்காவாக அழகாக இருந்தது. ஸோ கிளாஸிங்கில் ஸோ பிளேட்டாக இருக்கட்டும், ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது உண்மையாகவே. ஸோ பசங்களை கூட்டிகிட்டு ஸோ ஜாலியாக பிரியாணி எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா பிகாஸ் பிரியாணி யாருக்கு தான் பிடிக்காது. ஐம் ஆல்சோ பிரியாணி லவ்வருங்க. ஸோ பிரியாணி வந்துருச்சு. ஸோ மட்டன் பிரியாணி ப்ளஸ் சிக்கன் பிரியாணி, எம்டி பிரியாணி. ஸோ எனக்கு எம்டி தான். ஸோ அவங்களுக்கு சிக்கன், பசங்களுக்கு நம்ம பிரபஞ்சனுக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் மட்டன் பிரியாணி. ஸோ எல்லாம் சூப்பராக கலர்லெஸ்ஸாக இருந்துச்சு. அதோட கிரேவினா சிக்கன் கிரேவி கிடையாது, நார்மல் பச்சடி தான், தயிர் பச்சடி அந்த கத்திரிக்காய் தாளிச்சா. ஸோ அதுவே கிரேவி கன்சிஸ்டன்சிலாம் சூப்பராக இருந்தது. ஸோ என்னடா நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 65 மாதிரின்னு பார்த்தா பார்பிக்யூ சிக்கன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பார்பிக்யூ சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நமக்கு பிடிச்சதெல்லாம் சிக்கன் 65 தாங்க. அதுக்கப்புறம் லாலிபப்னு வந்துச்சு. ஸோ அதுவும் குட்டி குட்டியாக நல்லாயிருக்கும். பட் அது அங்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்பிக்யூ சிக்கன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் பிரியாணி பாதி ஃபினிஷே பண்ணியாச்சு. ஸோ பிரபஞ்சனுக்கு எக்கு மட்டும்தான். ஸோ எக்கு நல்லா சாப்பிடுவாங்க. பிரியாணி ஆல்மோஸ்ட் சொல்ல போகணுன்னா எனக்கு டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையாகவே உள்ள அவ்வளோ டேஸ்ட் ஸ்ட்ரக்சராக இருந்தது உள்ள எல்லாமே. அதுக்கு நாங்கள் முன்னாடியே வந்து ஸோ ஃபோட்டோ செக்ஷன்லாம் போட்டு ஒரு எப்போவுமே போனால் ஒரு 2-3 ஃபோட்டோ போஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு. அந்த ஃபோட்டோ தான் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட பார்பிக்யூ சிக்கன் வந்தாச்சு. ஸோ இது என்னடா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓகே நமக்கு அந்த அளவுக்கு இது இஷ்டம் இருக்காது. பட் பிள்ளைங்களாம் நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ நல்லாயிருக்கு, ஓகே ரிவ்யூ ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் திருப்தியாக ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு ஸோ சிக்கன் நான் வந்து எம்டி பிரியாணி சாப்பிட்டேன். பிரபஞ்சம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ ஆல்மோஸ்ட் சாப்பிட்டுச்சு, கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு மெட்டி அடிக்கலான்ட்டு சொல்லிட்டு அதோட கொஞ்சம் விலாக் தான் ஷிஃப்ட் மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு சம்திங் வாங்கியிருப்பேன். அதோட வீடியோ தான் கொஞ்சம் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ மெட்டி அதிகாலத்துக்கு போயிட்டு அப்படியே மெட்டி இல்லை. ஸோ ரொம்ப தேஞ்சிருச்சு. ஸோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சுங்கனால ஸோ வாங்கிக்கலாம். வெள்ளி சீட் ஒன்று போட்டிருந்தோம் தீபாவளிக்கு. ஸோ அதில் ஒரு 8,000 சம்திங் வந்திருந்து. தம்பிக்கு அருணா கொடி எடுத்துகிட்டு மெட்டி கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்னு பார்த்தா உண்மையாகவே நல்லா இருந்தது. ஸோ ரீசனபிள் ப்ரைஸ் 800 900 அப்படி இருந்தது. கிராமம் பார்த்தீங்கன்னா 200 சம்திங் வந்துடுச்சு. வெள்ளி கூட. ஸோ கோல்டு நினைக்கவே முடியாது. ஸோ தம்பிக்கு அருணா கயிறு 2 சுற்று வர மாதிரி பார்த்துட்டு ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம வச்சு பார்த்துட்டு இருந்தோம். மெட்டி கலெக்ஷனில் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த லாவெண்டரோடு இருந்தது. ஸோ க்யூட்டாக அழகாக இருந்தது. 600 சம்திங் தான் அது. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகன் வேல் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரிங் ஒன்று வாங்கினேன். ஸோ 600க்கு. ஸோ ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்ட்டாங்க மணி அப்படின்ட்டு. ஸோ அதில் இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஒரு ரிங் அழகாக க்யூட்டாக இருந்தது. ஸோ இந்த வேல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. பிகாஸ் நான் எப்போவுமே முருகன் பக்தனா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸோ நிறைய முருகனோட கலெக்ஷன்ஸ் வேல் குட்டி குட்டி அழகாக வச்சுருந்தாங்க. இன்னவே நல்லா இருந்தது. ஸோ அதை வச்சு பிரபஞ்சன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ அந்த மாதிரி வேலெல்லாம் வாங்கணுன்னா இங்கே வந்து பாருங்கள் கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் அந்த மாதிரி நல்லா இருந்தது. ஸோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோரும் நல்லா இருக்கணும். ஆறுமுகம் அல்லடும் அனுதனும் வீரமுகம் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நெஸ்கோவில் பக்கத்துலேயே ஒரு குட்டி ஷாப்பிங் போகலான்ட்டு அங்கேயும் போயிட்டு அங்கே நல்லாயிருக்கும் வாட்ச் கலெக்ஷன்ஸாக பாட்டு. பிரபஞ்சனுக்கு ஸ்கூல் பேக் ஸோ ஒன்று புதுசாக வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அது ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க. 199 தான் அந்த பேக்கு. இந்த லஞ்ச் பேக்கில் நம்பவே மாட்டேங்க. இதெல்லாம் 199 rupees தான். ஸோ எல்லோ கலர் வாங்கியாச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு மெட்டியெல்லாம் வாங்கிட்டு அண்ணா கொடி வாங்கிட்டு சாப்பிட்டு பிரபஞ்சனுக்கு பேக் லஞ்ச் பேக்கில் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் 100 தானே வாங்கிட்டு ஸோ எல்லாம் சூப்பராக கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.